வணக்கம். என் பேர் ஏமத்குமார். எனக்கு முதலீடு பண்ண தெரியும். இப்போ நான் வந்திருக்க இடம் வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில். என்னோட கேரியர் டெவலப்மெண்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண வந்திருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு செய்முறை சொல்லிட்டேன். அதாவது நம்ம வெளியே ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கு உடனே அடிச்சிருச்சு. அது நான் எப்படி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நாங்கள் மிச்சம் வாங்க. இப்போ இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு பொருள் சாப்பிட்ட பொருள் அடைஞ்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்தோடனே போயிட்டு இப்படி பண்ணுறதோ அப்படி பண்ணுறதோ பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன எங்கே இருக்குது, எதா இருக்குது. அப்புறம் அவரோட கைனா நடுக்கைட்டாங்க அவர் ஒன்றும் இல்லை உங்களுக்கு சொல்லிட்டு அவரோட கையை ஃபஸ்ட்டு பார்க்கணும். கை ஒரு ஒரு நேலஸாக இருப்பாங்க. அதெல்லாம் ஃப்ரீயாக இருங்க, ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவரை நிற்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட், அதாவது இந்த மார்பகம் அடிச்சு அவர் கீழ் நோக்கி படுக்க சொல்லணும். அதாவது நல்ல குனிய வைக்கணும். இந்த குனிய வைக்கிற முறை என்னன்னா, நம்ம சாப்பிட்ட பொருள் உள்ள போவார். அதாவது அடிச்ச பொருள் அங்கே நம்ம வேற இருக்கிறதுல உள்ள போவார். கரெக்டாக அந்த முறை பண்ணும்போது நம்மளோட ரைட் ஹேண்டை வச்சு இந்த இடத்துல வலுவா, அதாவது பாடி டைட் பண்ண இடத்துல வலுவா ஒரு 5 முறை கட்டணும். அதாவது எப்படின்னா, இந்த இந்த அடிக்கும்போது இந்த ப்ரெஷரால அவர் அந்த மாட்டிக்கிறது வெளில வர வாய்ப்பு இருக்கு. அது இல்லைன்னா இன்னொரு முறை என்னன்னா, அப்படியே நிற்க வச்சு தனது ரெண்டு கையால அவரோட அடி வைத்து, அதாவது அடி வைக்க பிடிக்கும்போது அவருக்கு அந்த தொண்டை உள்ள விழுகும் அந்த வாய்ப்பு போவார். நம்ம அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அதோட 2 கையில இப்படி 3, 4, 5 இந்த அழுத்தம் போது அவருக்கு எடுத்து வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 5க்கு 5 முறை நம்ம பண்ணணும். நிற்க வச்சு மதிப்போம். அவரை மதிப்பாங்க. அந்த இது பார்க்கணும் அவருக்கு எப்படி இருக்கு. இல்லை அப்படிதான் இருக்கா, கொஞ்சம் வலு கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இது பண்ணும்போது நம்ம ஒரு சேஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு இல்லை 108க்கு ஒரு கால் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வரதுக்குள்ள இது ஒரு சான்ஸ் தான். அவங்க வரதுக்குள்ள அவங்க சரி ரெக்ரூட் பண்ணுவாங்க. அது மதிப்போ நம்ம 2வது பண்ணிக்காங்க. அதே மாதிரி வச்சு அவரை நல்லா ஃப்ரீயா, உடம்பு ஃப்ரீயா, பாடி ஃப்ரீயா விடுங்க சொல்லிட்டு அவர் கவனத்தை செலவிடக்கூடாது. அவர் கான்சியஸா இருக்காரா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, கேட்குதா, லைட்டா குனிங்கண்ணா சொல்லிட்டு மதிப்போம் 5 முறை. இப்போ அவர் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும்போது மதிப்போம் இருங்க சொல்லிட்டு மதிப்போம். அதை அடித்து 5 முறை அழுத்து. அழுத்தும் போது என்னன்னா, அவருக்கு எடுத்தது மதிப்போம் வரும், அந்த வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த கேப்ல இந்த வந்துடுச்சு, நான் ஜன்னல் எடுத்துடலாம், அதே மாதிரி என்ன வச்சு ட்ரை பண்ணலாம், அவரை அணாந்து படுக்க சொல்லுங்க, இப்படி காட்டுங்கன்னு யாராவது சொன்னா கூட அது தவறான முறை. அதை நம்ம எடுக்க பயன்படுத்தும் போது என்னன்னா, நம்மள மீறியே உள்ள போக வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு பிரீத், அந்த வாய் திறந்து ஒரு பிரீத் ஆகும். அந்த பிரீத் ஆகும் அந்த அடிச்ச போல இன்னும் உள்ள போற வாய்ப்பு இருக்கு சூட்டு. அதனால அந்த முறை மட்டும் பயன்படுத்த முடியாது. மேலும் நம்ம இதே ட்ரை பண்ணலாம். இதை ட்ரை பண்ண மூலியமா 100%, 90% வர வாய்ப்பு இருக்கு. சொல்லுமா பேஷண்ட் அவ்வளவு கவனம் இருக்கணும். அதுல அவர் முழு நம்பிக்கை இருக்கணும். இது நம்ம வந்துடும் சொல்லிட்டு அவரை நினைவா வச்சுக்கணும். அவர் கூட பேசணும், அவர் ஃப்ரீயா மதிப்பு முறை 5 முறை. மூணு, 4, 5. இதுக்கு பேர் இப்போ நம்ம பண்ற முறை 5க்கு 5 முறை. அதாவது அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா ஐம்லெக் மெனுவர். அந்த இந்த முறையின் பேரு ஐம்லெக் மெனுவர். அதாவது நம்ம ஒரு உணவு அரைச்சிச்சோ அந்த உணவு பரவாயில்ல வாய்ப்பு இருக்கு. மதிப்பு முறை 5 முறை பண்றேன் பாருங்க, நல்லா பாருங்க. இதுல அவருக்கு அந்த ஏப்பம் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது உள்ள நம்ம அழுத்த குறுக்க பிரஷரா எடுத்துட்டு வர ஒரு என்ன சொல்றது 90-80% வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அவரோட கவனத்தை நம்ம முழுக்க எதுவும் செலவிடக்கூடாது. இப்போ நம்மளால முடியல கூட, நான் இருங்கண்ணா கொஞ்சம் நான் பேசுறது கேட்குதா, கவனம் இருக்கா, இது இருங்க, ஒன்றும் இல்லை, அவருக்கு நம்ம எவ்வளோ ஆறுதல் சொல்றோமோ அவ்வளோ முக்கியத்துவம். அதே மாதிரி லாஸ்டா மறுபடியும் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு மாதிரி செய்முறை வரைக்கும் அதே மாதிரி துணியை வச்சு ஒரு வழுக்கை வச்சு 1, 2, 3, 4, 5
ரெண்டு கையை வச்சு கரெக்டாக அடி வயிறு அதுவும் அந்த அடி வயிறுக்காக தூக்கும் போது 1 2 3 4 5 இந்த ப்ரெஷர் கொடுக்கறதுனால அவருக்கு 90% வர வாய்ப்பு இருக்கு. நம்ம வச்சு ஒரு தைரியத்தை கொடுத்து காப்பாற்றலாம்.